வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். No.
ஏசாயா 60:1. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. நாம் நம்முடைய திறமை, ஆற்றல், செல்வம், நேரம், பக்தி ஆகியவற்றை கொண்டு கடவுளுடைய மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்யலாம். ஆனால் அவைகளை விட கடவுள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதையே கவனித்து பார்க்கிறார். சாலமோன் அரசர் கடவுளுடைய மகிமைக்காக ஒரு பெரிய ஆலயம் கட்டினார். ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடவுள் மகிமைப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படவில்லை. கடவுள் நாம் கட்டியெழுப்பும் ஆலயம் குருசடி, கொடிமரம், மணிக்கோபுரம் மூலமாக அல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மூலமாக மகிமையடைய விரும்புகிறார். எனவே முதலாவது நாம் கடவுளுக்காக, அவர் மகிழ்ச்சியடையும் விதமாக வாழ்வதில் கவனம் செலுத்துவோம். பின் அவர் மகிமைக்காக உழைப்போம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, இந்த பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற ஒரு இருதயத்தை இவர்களுக்கு கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு குடும்பத்தில் இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதித்தது போல இவர்கள் குடும்பத்திலும் இருந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உமது பிரசன்னத்தால் மூடி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே.
உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.